செய்தி. மதுரை கற்றாபாளையம் பகுதியில் பெண்கள் தங்கும் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 5 பெண்கள் காயமடைந்த நிலையில் 2 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பெண்கள் தங்கும் விடுதியில இன்று அதிகாலையில திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்துல 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 பெண்கள் பலத்த தீக்காயத்துடன் மதுரை தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேற்கொண்டு சிறிய காயத்தில் 2 பெண்கள் என மொத்தம் 5 பேர் காயம் ஏற்பட்ட நிலையில் தற்போது இந்த இடமானது பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள கற்றாபாளையம் பகுதியில விசாகா பெண்கள் விடுதி என்ற விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதியில சுமார் 45 பெண்கள் தங்கி அவர்கள் பல்வேறு கல்விக்கு மட்டுமல்லாமல் கல்லூரிக்கு மட்டுமல்லாமல் வேலை செய்யக்கூடிய பெண்கள் என 45 பெண்கள் இங்கு தங்கியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் பிரிட்ஜ் ஒன்று வெடித்ததாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தாலும் கூட தீ விபத்து என்று கூறப்படுகிறது. தீ விபத்துல அதாவது 2 பெண்கள் அந்த பிரிட்ஜ் அருகே இருந்த பரிமளா, சரண்யா ஆகிய 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். அவர்களை உடனடியாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். கரும்புகை சூழ்ந்ததால் மூச்சு திணறல் காரணமாக மேலும் 5 பெண்களை இங்குள்ள தனியார் மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து சென்றுள்ளனர். இந்த தீ விபத்து குறித்து அக்கம்பக்கத்தினர் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் ஸ்ரீநகர் தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் சோழவந்தான் தீயணைப்புத்துறை வீரர்கள் என 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் விரைந்து சென்று உள்ளே சிக்கியிருந்த அந்த மாணவிகளை அவர்களுடைய உடைமைகளையும் அப்புறப்படுத்தி அவர்களை மீட்டனர். தற்பொழுது அவர்களும் பாதுகாப்பாக தனியார் மண்டபத்தில் இங்கு தற்பொழுது அழைத்து செல்லப்படுகிறார்கள். பரபரப்பான சாலையில இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பது இங்கு எல்லாரும் இங்கே கூடியிருக்க அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட தற்போது காவல்துறை உயர் அதிகாரியும் இந்த தீ விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து உள்ளார்கள். அதாவது குறுகலான சாலையில 45 பெண்கள் அடைத்து வைக்கக்கூடிய ஒரு மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இங்கு பெண்களை அடைத்து வைத்ததாகவும் இங்கு தெரிய வருகிறது. போலீசார் இந்த விபத்து குறித்தும் திடீநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விரைந்து செயல்பட்டதால் இந்த தீ விபத்தில் சிக்காமல் மேலும் பல பெண்கள் காப்பாற்றப்பட்டதாக விடுதியில் இருந்து வெளியே வந்த மாணவிகளும் தகவல் தெரிவித்துள்ளனர். பரபரப்பான சாலையில இன்று அதிகாலையில் தீ விபத்து நடந்ததால் இங்கு ஒரு இங்கு பெருமளவில் கூட்டங்கள் கூடி வேடிக்கை பார்த்து வருகின்றனர். போலீசாரும் வழக்கு பதிவு விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.